Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னையில் கல்வித்துறையில் ரோபோட்டிக்ஸ் மூலமாக ஒரு புதிய புரட்சியை மைபோட் வென்சார்ஸ் நிறுவனம் உருவாக்கி இருக்கிறது. இதுகுறித்து நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி விவேக் திலீப் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: ரோபோட்டிக்ஸ் கண்டுபிடிப்புகள் மூலம் கல்விக்கும் தொழில்துறைக்கும் இடையிலான இடைவெளியை குறைக்கும் பணியில் மைபோட் வென்சார்ஸ் ஈடுபட்டுள்ளது. மைபோட் இந்தியாவிலிருந்து உலகிற்கு சிறந்த ரோபோட்டிக்ஸ் தீர்வுகளை வழங்குகிறது. இன்றைய வேகமாக வளர்ந்து வரும் அறிவியல் உலகில் தொழில்நுட்பத்தை புரிந்து கொள்வது அவசியம் மட்டுமல்ல, தேவையான ஒன்றாகும். அதனால்தான் மைபோட் பாட புத்தகங்களுக்கு அப்பால் சென்று வகுப்பறைகளை புது மையங்களாக மாற்றும் ரோபோட்டிக்ஸ் திட்டங்கள் மற்றும் தயாரிப்புகளை வழங்குகிறது. ஒரு மழலையர் பள்ளி மாணவர் தனது முதல் ரோபோவை அசெம்பிள் செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு உயர்நிலை பள்ளி மாணவர் AI இயங்கும் போட்டை புரோகிராமிங் செய்வதாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் முதன்முறையாக 43 கல்வி தொழில்நுட்ப நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பான விருது பெற்ற ஃபின்னிஷ் நிறுவனத்தால் சரிபார்க்கப்பட்ட பாடத்திட்டம் உள்ளது. கல்வித்துறையில் மட்டுமின்றி மைபோட் வென்சார்ஸ் தொழில்நுட்பத்திற்கும் தொழில்களின் உள்ளே சென்று தங்களின் செயல்முறைகளை துரிதப்படுத்தி ஆட்டோமேஷன் மற்றும் புதுமையை மேம்படுத்த உதவுகிறது. மேலும் குழந்தைகளின் சிந்தனை திறனை மேம்படுத்தும் வகையில் சாப்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேர் இந்த வகுப்புகளின் மூலம் வழங்கப்படுகிறது. மைபோட் நிபுணத்துவம் மேம்பட்ட ரோபோட்டிக்ஸ் தீர்வுகளில் தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் உலகில் வணிகங்கள் முன்னேற உதவுகிறது. எண்ணெய் மற்றும் எரிவாயு போன்ற தொழில்களில் மைபோட் ரோபோட்டிக்ஸ் தொழில்நுட்பம் பாதுகாப்பை மேம்படுத்துகிறது. செயல்பாடுகளை நெறிப்படுத்துவதோடு ஆபத்தான சூழல்களில் அபாயங்களை குறைக்கிறது. இதுவரை தயாரிக்கப்பட்ட போட்டுகளுடன் போட்டியிடும் வகையில் மைபோட் தயாரிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவற்றை நிஜ உலக பிரச்சினைகளை தீர்க்க உதவக்கூடிய வகையில் உருவாக்கியுள்ளோம். மைபோட் வென்சார்ஸ் இன்றைய நாளில் ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்கி உலகம் முழுவதும் மாணவர்கள் மற்றும் தொழில்துறைக்கான பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப முனைவோராக உருவாக்கி இருக்கிறது. இவ்வாறு அவர் கூறினார். இந்நிகழ்வில் இணை நிறுவனர் கலைக்கோவன் அந்தோணி, நிதி ஆலோசகர் லட்சுமண் குமார், நாசர்புரி ஆகியோர் உடனிருந்தனர்.